அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். போன வீடியோவில் நம்ம போடிமெட்டு வரைக்கும் வந்த பாதையில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் போடிமெட்டில் இருந்து மூணாருக்கு போகிற பாதையில் என்னெல்லாம் இருக்குங்கிறத, எதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன வியூ பாயிண்ட் இருக்குது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது எக்ஸ்ப்ளோர் வித் சித்திக். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம போடிமெட்டில் இருந்து மூணாருக்கு போகிற பாதையில் இப்போ போய்கிட்டு இருக்கோம். போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தோட்டங்களும் காடும் தான். போகிற எல்லா பாதையிலுமே அதை தான் பார்க்க முடியும். எங்கே வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூப்பாறை அப்படிங்கிற ஊர் வரைக்கும் இந்த காடு அப்படியே தொடர்ந்து வரும். நம்ம போகிற பாதையில் நிறைய ஏலக்காய் தோட்டத்தை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் ஏலக்காய் செடி. இந்த ஏலக்காய் செடியில் வேர்பகுதியில் தான் அந்த காய் இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இதுதான் இந்த ஏலக்காய். இது நாங்கள் கீழே இருந்து எடுத்தோம். தயவு செஞ்சு யாரும் ஏலக்காயை பறிச்சிடாதீங்க. இப்போ இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்கள் ஆரம்பிக்குது. அப்படின்னா பூப்பாறை அப்படிங்கிற ஊர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா தேயிலை தோட்டம் எங்கே ஆரம்பிக்கணும்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். பூப்பாறையில் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தேன். பூப்பாறைங்கிற ஊர் தான் வரப்போகுது. இந்த பூப்பாறையை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அதாவது கூகுள் மேப்பை மட்டுமே நம்பி ஒரு பயணம்னு சொல்லி அதிரப்பள்ளியிலிருந்து நம்ம ஊருக்கு போகிறத ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அதில் இந்த பூப்பாறையை நான் காட்டியிருப்பேன். நாம் தேனி, ராஜபாளையம் இதிலிருந்து இந்த போடிமெட்டு பாதையில் வந்தோம்னா இந்த பூப்பாறையில் சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட் இடம். ஏன்னா கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலும் கடைகள் தமிழர்கள் தான். அதனால் நமக்கு ஏற்ற இந்த இட்லி, தோசை இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே அதிகமாக கிடைக்கும். நம்ம அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் பூப்பாறை டவுனு. நம்ம நேராகவே போயிருந்துருக்கலாம் மூணாருக்கு. ஆனால் இந்த பூப்பாறை டவுனை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாதையில் வரோம். இப்போ ஒரு பாதை போணுச்சு பார்த்தீங்களா, அந்த பாதை ராஜாக்காடு, ராஜகுமாரி அந்த போகிற பாதை. ஏற்கனவே போன வீடியோவில் அந்த பாதையில் தான் நம்ம பயணித்து வந்திருப்போம். அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாள் மூணாரில் இருந்தேன். அதனால் மூணாரை தனியாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ போடணும்னு இப்போது அதுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். பூப்பாறையை தாண்டி கொஞ்சம் தூரம் நம்ம பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏலக்காய் தோட்டம், கொஞ்சம் டீப்பான ஃபாரஸ்ட் மாதிரி வரும். இதில் பெரும்பாலும் இடத்துல யானை இறங்கும் இடம், யானை கடக்கும் இடம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும்னு போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. 2 வீலரில் போகிறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும். ஏன்னா இதில் எப்போ வேணாலும் யானைகளை நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஆனையிறங்கல் டேம். இப்போ உங்களுக்கு அந்த போர்டு தெரியுது இல்லையா, இந்த போர்டிலிருந்து நம்மளுடைய ரைட்டில் ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் நம்ம வளைஞ்சு உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஆனையிறங்கல் டேமுக்கு போயிடலாம். இந்த பாதை ரொம்பவே ஆஃப் ரோடு, கொஞ்சம் குண்டும் குழியுமாக தான் இருக்கும். ஆனால் போகிற பாதையில் இப்படி ஒரு வியூவை பார்க்கும்போது நமக்கு அந்த ஆஃப் ரோடுங்கிற அந்த ஃபீலே வராது. எப்படியாவது போய் அந்த டேமை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். ஏன்னா அவ்வளோ சூப்பரான இடம். தேயிலை, அதுக்கு நடுவில் மரம், அப்படியே கண்ணாடி மாதிரி தண்ணி, பின்னாடி அந்த மலை, இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கேயே நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ ஒரு சூப்பரான இடம். இந்த டேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக் போஸ்ட் வரும். அதில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் உள்ளே போங்க. ஏன்னா இந்த டேமு பேரே பார்த்தீங்கன்னா ஆனையிறங்கல். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நிறைய யானைகள் வரும். அதனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு உள்ளே போங்க. இப்போ நம்ம டேமுக்கு வந்துட்டோம். இந்த டேமில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த தண்ணியை பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்கும். சுற்றி இருக்கிற எல்லாமே அந்த தண்ணியில் படும்போது அது அப்படியே நமக்கு கண்ணாடி மாதிரி தெரியும். நாம் வரும்போது ஷட்டர்லேருந்து தண்ணி போகலை. டேம் நிறைஞ்சு இருந்துச்சு, ஆனால் ஷட்டர்லேருந்து தண்ணி போகலை. போகிறத நம்ம பார்த்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனையிறங்கல் டேமை பார்த்துட்டு நம்ம மறுபடியும் மூணார் போகிற பாதையில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே 2 தொங்கு பாலம் இருக்கும். ஆடு பாலம்னு சொல்லுவாங்க, தொங்கு பாலம். அது ரெண்டுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். முன்னாடி அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, இப்போ கொடுக்கறதில்ல. இந்த ஆனையிறங்கல் டேமில் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் 2 தொங்கு பாலம். இந்த பாலத்தில் தான் கண்ணுக்குள் நிலவு அப்படிங்கிற ஒரு விஜய் படத்தை ஷூட் பண்ணியிருந்தாங்க, ஒரு பாட்டு. சரி, நம்ம போய்
பர்மிஷன் கேட்டு பார்ப்போம், உள்ளே நம்மளை விட்றாங்களான்னு கேட்டு பார்ப்போம்னு உள்ளே போனோம். ஆனால் அதுக்குன்னே ஸ்பெஷலாக செக்யூரிட்டி போட்டிருந்தாங்க, அதனால் உள்ளே அலோவ் பண்ணலை. அலோவ் பண்ணாததுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா நம்மளை மாதிரி டூரிஸ்ட் வர்றவங்க அது உள்ளே போய் டான்ஸ் ஆடுறது, வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி செஞ்சு அந்த பாலம் வந்து கவுந்து 2 பேர் இறந்துட்டாங்களாம். அதனால கம்பெனியிலேருந்து, அதாவது அந்த டீ எஸ்டேட் கம்பெனியிலேருந்தே ஒரு ஆளை செக்யூரிட்டி மாதிரி போட்டு அந்த தொங்கு பாலத்துக்குள்ளே யாரையுமே அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வியூ பாயிண்ட் இருக்குல்ல, இது பெரியகானல்ன்ற எஸ்டேட் வரைக்கும் இதை பார்க்கலாம். நம்ம பெரியகானல் எஸ்டேட்டை கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா சின்னக்கானல் அப்படின்னு ஒரு எஸ்டேட் வரும். இந்த சின்னக்கானல் எஸ்டேட்லேயே ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னென்னா, நமக்கு முன்னாடி ஒரு அருவி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான். நீங்கள் நிறையா ஷார்ட்ஸில், யூடியூப் சேனலில் இல்லைன்னா ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கலாம். இந்த அருவி இல்லாமல் மூணாரை காட்டவே மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸான அருவி. இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை இந்த அருவி, இதுக்கு பேர் வந்து சின்னக்கானல் வாட்டர் ஃபால்ஸ். நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த இடத்துல இறங்கி பார்த்துட்டு போங்க. இப்போ வண்டியை கொஞ்சம் ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். அடுத்து நாம் சின்னக்கானல் அந்த எஸ்டேட்டையும் அந்த வாட்டர் ஃபால்ஸையும் பார்த்துட்டு வரும்போது நமக்கு அடுத்து வர்ற வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேப் ரோடு. இந்த கேப் ரோட்டில் இருந்து பார்க்கக்கூடிய அந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்கும்னா நீங்களே பாருங்களேன். இந்த கேப் ரோடு அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து கீழே பார்த்தோம்னா நமக்கு தெரிகிற ஊர் பார்த்தீங்கன்னா ராஜாக்காடு, ராஜகுமாரி அப்படிங்கிற 2 ஊர் தெரியும். பார்க்குறதுக்கே ரொம்ப மிஸ்டியாக சூப்பரான ஒரு இடம். இங்கே ஒரு குகை இருக்குது, ராக் ஹேவ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தோம், உள்ளே ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன பாறை இடுக்கு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து அதை ராக் ஹேவ்னு போட்டிருக்காங்க. இந்த ரோட்டில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டாக இருக்கும், அதாவது ரொம்பவே பனிமூட்டமாக இருக்கும். இப்போ நாம் போயிருக்கிற நேரத்தில் வந்து கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்துச்சு, அதனால பனிமூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் மற்ற சீசனில் நீங்கள் வரும்போது, அதாவது கோடை காலத்தை தவிர வேறு எந்த சீசனில் வந்தாலும் இங்கே அடர்த்தியான மேகமூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கே தெரியும், நமக்கு போகிற பாதையில் முன்னாடி பாருங்கள் கொஞ்சம் மேகமூட்டம் தெரியுது இல்லையா, இதை விட ரொம்பவே அடர்த்தியாக இருக்கும். அதாவது ஃபாக் லேம்ப் போட்டுட்டு தான் நம்ம போகணும், அந்த அளவுக்கு இங்கே மேகமூட்டம் ரொம்பவே அடர்த்தியாக இருக்கும். போகிற பாதையில் நமக்கு லெஃப்டில் ஒரு பாதை திரும்பும். அந்த பாதையில் போனோம்னா நம்ம ராஜாக்காடு, ராஜகுமாரி, ஆனச்சல் அந்த ஊருக்கு போகலாம். அதுவும் ரொம்ப சூப்பரான பிளேஸ் தான். இப்போ பாருங்கள் நமக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக மேகமூட்டம் வந்துக்கிட்டு இருக்குன்னு. இதை விட ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் இந்த ஸ்பாட்டில். அதனால் நீங்கள் எப்போ இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாலும் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். அவ்வளோ சூப்பரான இடம். அடுத்து நம்ம பார்க்குற வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாக்கார்டு எஸ்டேட். இந்த எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எல்லா மலையிலுமே தேயிலைகள் இருக்கும். அதனாலேயே நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே ஃபோட்டோ வீடியோஸ் எடுப்பாங்க. இதுவுமே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் தான். இந்த இடத்துல அதிகமான டூரிஸ்ட் வந்து வண்டிகளை வந்து பார்க் பண்ணி ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். இந்த இடத்த இறங்கி காட்டணும்னு இருந்துச்சு, ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நம்ம அப்படியே போய்கிட்டே அந்த இடத்த உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த போடிமெட்டு டு மூணார் பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட் வரும். ஒரே ஒரு டோல்கேட்டு தான் இங்கே இருக்குது. அது இப்போது ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் அதை கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த செக் போஸ்ட்டை கடந்தவுடனே நமக்கு வரக்கூடிய அடுத்த ஊர் பார்த்தீங்கன்னா தேவிகுளங்கிற ஊர் தான். என்னதான் மூணார் ரொம்ப ஃபேமஸான இடமா இருந்தாலும் அது கிராம பஞ்சாயத்து தான். இப்போ நம்ம தேவிகுளத்துக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் தாலுக்கா. அதாவது தேவிகுளம்ங்கிறது ரொம்ப பெரிய ஊராக இல்லைனாலும் இதுதான் தேவிகுளம் தாலுக்கு. டூரிஸ்ட் அதிகமாக இருக்கும்போது மூணாரில் ரூம் கிடைக்கலன்னா நம்ம தேவிகுளத்திலே வந்து ரூம் புக் பண்ணி தங்கிக்கலாம். இங்கே கவர்மெண்ட் ரூம்ஸே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வந்து தங்கிக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிக்னல் பாயிண்ட். இந்த சிக்னல் பாயிண்ட் வியூ பாயிண்ட்டு தேவிகுளத்தை தாண்டி மூணாருக்கும் தேவிகுளத்துக்கும் நடுவுலே வந்துடும் இந்த சிக்னல் பாயிண்ட்டு. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இடம். போடிமெட்டில் இருந்து மூணாருக்கு வர பாதை எல்லாமே வியூ பாயிண்ட் தான். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா பயனுமே வியூ பாயிண்ட் தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே வர டூரிஸ்ட் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, குப்பைகளையும் பிளாஸ்டிக்குகளையும் அங்கங்கே போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த சாப்பாடுற வேஸ்ட்டு எல்லாத்தையுமே அங்கங்கே போட்டு போயிடுறாங்க. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே குப்பை தொட்டி அங்கங்கே வச்சுருக்குறாங்க. அது எதுவுமே பயன்படுத்தாமல் அங்கங்கே போட்டு போயிடுறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி அடிச்சுட்டு அந்த பாட்டிலை ரோட்டில் உடச்சிட்டு போயிடுறாங்க. இது போகிற வண்டியில் போகிறவங்களுக்கும் அது ரொம்ப ஆபத்து, அங்கே இருக்கிற மிருகங்களுக்கும் ரொம்ப ஆபத்து. அதை கொஞ்சம் தவிர்த்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம மூணாறுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இந்த பாலத்துக்கு கீழே போகிற ஆறு பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி குண்டலர் டேமில் இருந்து வரக்கூடிய தண்ணி. இப்போ நம்ம மூணாறு டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ மூணாறு டவுனில் இருந்து அடுத்து நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட்டு, மாட்டுப்பட்டி டேமு, குண்டலை, எக்கோ பாயிண்ட்டு, டாப் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இப்போவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.